10 கொலை பண்ணிட்டு 30 வருஷமா போலீஸ் அலைய விட்டதும் இல்லாம அப்பப்ப லெட்டரும் போட்டு விட்டு போலீஸை கலாய்ச்சிட்டு இருந்திருக்கான். ரொம்ப மோசமான உன்னோட கதையை பத்தி நீங்க பார்க்க போறோம். BTK கில்லர். யூஎஸ்ல பிட்ஸ்பர்க்னு ஒரு இடம். 1974 போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. சார், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலியவே எவனோ கொலை பண்ணிட்டு போயிட்டான்னு. போலீஸ் போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள 4 பேர் செத்துருக்காங்க. அம்மா, அப்பா, 9 வயசு பையன், 11 வயசு பொண்ணு. இதுல இந்த அம்மா, அப்பா, 9 வயசு பையன், இவங்க 3 பேர்த்தையும் தலையில ஒரு கவரை போட்டு தலையை சுத்தி ரோப் வச்சு இறுக்கி கட்டி சஃபகேட் பண்ணி சாகடிச்சிருக்கான். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ரொம்ப மோசமானவனோட கதையை பத்தி பார்க்க போறோம்னு. எந்த விதத்துல மோசமானவன்னா, அந்த பொண்ணை தனியா பேஸ்மெண்ட் கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டு தூக்குல தொங்க விட்டு அந்த பொண்ணு துடிக்கிறத பார்த்து இவனை ஒன்று பண்ணிக்கிட்டான். ஸோ அதில் ஆப்வியஸாக டிஎன்ஏ இருக்கும்ல. அந்த டிஎன்ஏவை போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க டேட்டா பேஸில் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. யார் கூடயும் ஒத்து போகல. இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. அடுத்து ஒரு பிரேக் டைம் எடுத்துக்கிறான். திரும்ப ஒரு கொலை, பிரேக் டைம், கொலை, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. 1991 கடைசியா ஒரு கொலை. கிட்டத்தட்ட 17 வருஷத்துல 10 கொலை பண்ணியிருக்கான். இந்த 10 கொலையும் பார்த்தாலே தெரியும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணுக்கு சொன்னல, அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் இவனுக்கு இருக்கிற அந்த வியர்டான ஃபேண்டசிஸ், கிங்க்லாம் எக்ஸிக்யூட் பண்ற விதமா தான் இந்த கொலையவே அவன் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல அவன் பண்ண ஃபர்ஸ்ட் கொலையோட டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியே பொதுமக்களுக்கும் போலீஸ் கொடுக்கல. அவங்க கொடுத்ததை விட அதிகமாகவே டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி அந்த லெட்டரில் இருந்துச்சு. இதே மாதிரி அவன் பண்ண கொலையை டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக நிறையா லெட்டர் வருது. அதில் ஒரு லெட்டரில் நீங்கள் என்ன BTKன்னு கூப்பிடுங்க, பைண்ட், டார்ச்சர், கில், அவனா அவனுக்கு வச்சுக்கிட்ட பேர். கடைசி லெட்டரில் போலீஸ் கிட்ட உங்களால் ஹார்ட் டிஸ்கை ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி. போலீஸும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல இல்லை அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் போலீஸ்க்கு வருது. இவன் பண்ண கொலையெல்லாம் டிஸ்கிரைப்ட் அண்ட் டீடைல்டா இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஒரு டெலீட்டட் ஃபைல் போலீஸ் ரிட்ரீவ் பண்றாங்க. பார்த்தா ஒரு சர்ச்சோட பேரும் இன்னொரு மேனோட பேரும் இருக்கு, டென்னிஸ் ராடர். போலீஸ் போயிட்டு, தம்பி ராசா வந்து கார்ல இருப்பா அப்படின்னோடனே கமுக்கமா ஏறி உட்காந்தவன் தான் எதுவுமே பேசல. கோர்ட்ல போய் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டான். தூக்கி ஜெயில போட்டாங்க. இப்போ டென்னிஸ் ராடரோட பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே மாதிரி மட்டியா தான் வளர்ந்துருக்கான். இவனுக்குன்னு ரொம்ப வியர்டான ஃபேண்டசிஸ்லாம் இருக்கு. அதை படிக்கிறப்ப ஒரு மாதிரி அருவருப்பா இருந்துச்சு. அதுல ஒண்ணு நான் சொல்றேன். சின்ன வயசா இருக்கிறப்ப அவனே அவன் கைய காலெல்லாம் கட்டி, கழுத்தை இறுக்கி, அவனுக்கு ஒரு வலி வரும்ல, அந்த வலி வரப்போ அவனே அவனை சந்தோஷப்படுத்திட்டு இருந்திருக்கான். உங்களால முடிஞ்ச அதெல்லாம் போய் படிங்க.